திரு ராமதாஸ், திரு அன்புமணி ராமதாஸ் மோதலின் பின்னணியை பார்ப்போம். இன்று திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு நீண்ட ப்ரெஸ் மீட் கொடுத்திருந்தார். அதில் அவரே பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லியிருந்தார். அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல வெளிப்படையாக மோதல் எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திரு ஜி.கே. மணி அவர்களுடைய மகன் திரு தமிழ்குமரனை கட்சி வளர்ச்சிக்கு பயன்படுத்த விரும்பினேன், அதற்கு தடையாக இருந்தார் அன்புமணி என்று திரு ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அவருக்கு நியமன கடிதத்தை கொடுத்து அனுப்பிய சில நிமிடங்களிலேயே அந்த நியமன கடிதத்தை கிழித்து போடு என அன்புமணி கூறினார் என்றும் திரு ராமதாஸ் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சரி, இது ஒரு நிகழ்வு. இரண்டாவதாக, விழுப்புரத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழுவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது. பாமக இளைஞரணி தலைவராக ராமதாஸின் மகள் வழி பேரன் முகுந்தனை நியமனம் செய்து ராமதாஸ் அறிவித்ததற்கு அன்புமணி ராமதாஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. அப்போ முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் அவ்வளோ. நன்றி. யார் சொல்றது? நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார். இந்த அதாவது சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம். இன்று பிரஸ் மீட்டில் திரு ராமதாஸ் அவர்கள் பேசுகையில், புதுச்சேரியில் நடந்த பொதுக்குழுவில் மேடை நாகரிகம் இல்லாமல் செயல்பட்டது யார் என்ற கேள்வி எழுப்பி, அன்புமணி மைக்கை டேபிளில் வீசியது என் தலையில் வீசியதை போல் இருந்தது. மேடை நாகரிகம் இல்லாமல் காலை ஆட்டிக்கொண்டு அன்புமணி இருந்தது சரியா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமில்லை, இது நான் ஆரம்பித்த கட்சி, எனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்கிறேன். பாமக தலைவராக இருந்த அன்புமணியை செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன், கௌரவ தலைவராக ஜி.கே. மணியை நியமிக்கிறேன் என்று அதிரடியாக அதற்கு பின்பு ஒரு கூட்டத்தில் அறிவித்தார் திரு ராமதாஸ். அதற்கு பின்பு அன்புமணியும் ராமதாஸும் ஒன்றாக இணைந்து சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டில் கலந்து கொண்டனர். இதனால் இருவரும் சமாதானம் ஆகிவிட்டனர் என்று கூறப்பட்டது. ஆனால் இதனை அடுத்து ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்கவில்லை. இது பேசும் பொருளானது. இதற்கு பின்பு தர்மபுரியில் பாமக தொண்டர்கள் மத்தியில் பேசிய அன்புமணி, கடந்த ஒரு மாதமாகவே தூக்கமில்லை, மன உளைச்சலில் இருக்கிறேன், நான் என்ன தவறு செய்தேன் என்று உருக்கமாக பேசினார். அதையும் தற்பொழுது பார்த்து விடுவோம். ஒரு மாதமா எனக்கு வந்து பயங்கர மன உளைச்சல், தூக்கம் இல்லை. எனக்குள்ள பல கேள்விகள் தினம் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். என்னடா நான் தப்பு பண்ணேன்? என்ன நான் தப்பு பண்ணேன்? தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு மனசுல படும். தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஒரு கேள்வி, என்ன நான் தப்பு பண்ணேன்? ஏன் நான் மாற்றப்பட்டேன்? எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ண. எனக்கு தெரியல. ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சல் நான் இருக்கிறேன். இதை சுட்டிக்காட்டி பேசிய திரு ராமதாஸ், தர்மபுரியில் ஒரு கூட்டத்தில் அன்புமணி பேசியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நானும் பார்த்தேன். நான் என்ன குற்றம் செய்தேன், ஏன் பதவி நீக்கம் என்று அன்புமணி பேசியிருந்தார். இது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பும் முயற்சியாகும் என்று பேசியிருக்கிறார் திரு ராமதாஸ் அவர்கள். இன்று அளித்த பிரஸ் மீட்டின் ஹைலைட்ஸ் உங்கள் பார்வைக்கு.
அன்புமணியை 35 வயதில் தனது சத்தியத்தையும் மீறி மத்திய கேபினெட் அமைச்சராக்கி தான் தவறு செய்துவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். நான் என்ன தவறு செய்தேன் என அன்புமணி ராமதாஸ் அண்மையில் தெரிவித்திருந்த நிலையில் அவரது கேள்விக்கு பதில் அளிக்கும் விதமாக விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அன்புமணி குறித்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இது முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பும் முயற்சியாகும். தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சித்திருக்கிறார். இனிப்பை தவிர்த்து இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்தைதான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தவறு செய்தது அன்புமணி அல்ல. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினெட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். மேடை நாகரிகம், சபை நாகரிகம் என எதையும் கடைபிடிக்காமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என பொதுவெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார் என அன்புமணி குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் கடுமையாக விமர்சித்தார். மைக்கை தூக்கி தன் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா என்றும் ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். மேடை நாகரிகமும் அல்லது சபை நாகரிகமும் எதையும் கடைபிடிக்காமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார்? எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன். சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா? மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டிக் கொண்டிருந்தது சரியான செயலா? மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா? பனையூரில் அலுவலகம் திறந்திருக்கிறேன், நீங்கள் அங்கே வந்து இனி என்னை பார்க்கலாம் என்றது சரியான செயலா? தொடர்புக்கு தொலைபேசி எண்ணையும் கொடுத்தது சரியான செயலா? 4 சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார்? அழகான ஆளுயர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார்? வளர்த்தகளாவே மார்பில் வீறு கொண்டு இடித்ததில் நான் நிலை குலைந்து போய்விட்டேன். திரு அன்புமணி மீது சரமாரியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் அளித்துள்ள பேட்டி குறித்து பொதுமக்கள் கூறிய கருத்துக்களை பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா எதனுடைய அழுத்தம், எதனுடைய வெளிப்பாடுன்னு தெரியல. பிஜேபி ஒருவேளை டாக்டர் அன்புமணியை ரொம்ப நிர்பந்திக்கிறாங்களா? அவர் மத்திய அமைச்சராக இருக்கும்போது, சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. அந்த குற்றச்சாட்டுகளை நிரூபணம் பண்ணோம் அப்படி மிரட்டுறாங்களா? அந்த அழுத்தத்தின் காரணமாக டாக்டர் அன்புமணி இந்த மாதிரி நடந்துக்கிறாரா என்னன்னு தெரியல. மருத்துவர் சொல்கிற கருத்து 100க்கு 100% உண்மை. ஏன்னா அவர்கிட்ட அன்புமணிக்கிட்ட தலைமை பண்பு சுத்தமாக இல்லை.
அவருடைய நோக்கம் வந்து அவர் மட்டுமே ஆளுமைத்தன்மையாக இருக்கணும், கூட இருக்கிற தொண்டர்களுக்கு யாருக்கும் எதையும் கொடுக்கக்கூடாது, அப்படி சினிமா வசனம் மாதிரி ஒருத்தருக்கும் ஒன்றையும் கொடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் நாம்ளே வச்சுக்கணும் அப்படின்றது. அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு. அப்போ மாற்றி மாற்றி பேசும்போது நமக்கு என்ன தோணுது? இவர் தாங்க ஆணித்தரமாக அன்புமணி தான் தலைவர், அன்புமணி இதை செஞ்சுருக்காரு, இதை பண்ணியிருக்காருன்னு சொல்லி மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் ஒரு புது வேகத்தை உண்டு பண்ணி அன்புமணி பின்னாடி எல்லாரும் போகிற மாதிரி பண்ணவரே ஐயா தாங்க. கட்சி வளர்த்தினவர், கட்சி ஆரம்பித்தவர் அவர் தான். ஆனால் இன்றைக்கி இளைஞர் மத்தியில் கட்சி வளர்த்தது அன்புமணி தான். அன்புமணி, ராமதாஸ் 2 பேருமே அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு 2 பேருக்கும் 2 கண்கள் மாதிரி அவங்க. அதனால் யாரையும் பகச்சிக்காமல் அவங்க கட்சி பிரதிநிதிகளையும் கட்சி மக்களையும் குழப்பாமல் அவங்க வந்து ஒரு நல்வழிப்படுத்தி அவங்களுக்குள்ளே பேசி இணக்கமான ஒரு சூழ்நிலையை கண்டால் இந்த எலெக்ஷன் நேரத்தில் 26 ஒரு நல்ல வழி கிடைக்கும்ன்றது என்னோட கருத்து. மருத்துவர் ஐயா வந்து இன்றைக்கி தமிழகத்தில் வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வந்து இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சின்ற ஒரு கட்சி உருவாக்கி செஞ்சுட்டு வந்தார். யாரும் நம்ம இதை யாரும் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் அப்பா மகன் போடுற இந்த சண்டை வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நெருடலாக இருக்குது. அவங்க கட்சிக்காரே அதிகமாக குழப்படைஞ்சு போய்க்கிறாங்க. யார் பக்கம் போகிறது, இது இரு அணியாக வருமான்ற மாதிரிலாம் கூட அவங்க கட்சிக்காரே சம்மந்தப்பட்டவங்களே பேசிக்கிறாங்க. அதாவது இவங்க ஒவ்வொரு நாளும் பொதுவெளியில் வந்து இவங்க குடும்ப சண்டையெல்லாம் கொண்டாந்து தெருவில் விட்ட மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு சண்டையை புதுசாக உருவாக்கி இவங்க சொல்கிறது வந்து நிச்சயமாக பாமக வந்து பின்னாடி தான் தருது.